நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. டெபாசிட் பணத்தை எடுப்பதற்காக ஐசிஐசிஐ வங்கிக்கு சென்ற வாடிக்கையாளர் ஏற்கனவே டெபாசிட் பணத்தை எடுத்துவிட்டதாக கூறிய வங்கி ஊழியர்கள் எடுக்காத பணத்தை எடுத்துவிட்டதாக கூறியதால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. 41 வாடிக்கையாளர்களின் டெபாசிட் பணத்தை நேக்காக திருடி பங்கு சந்தையில் முதலீடு செய்த வங்கி பெண் அதிகாரி. செல்போன் எண்களை வைத்தும் ஜெகஜால திருட்டு வேலை. கோடிகளை சுருட்டிய கேடி பெண் அதிகாரி சிக்கினாரா? அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ராஜஸ்தான் கோடாவில் உள்ள ஐசிஐசிஐ வங்கியில பணம் டெபாசிட் பண்ணியிருந்த ஒரு வாடிக்கையாளர் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வங்கிக்கு போயிருக்காரு. அப்போ உங்க அக்கவுண்ட்ல பணம் இல்ல, ஏற்கனவே எல்லா பணத்தையும் எடுத்துட்டீங்களேன்னு சொல்லியிருக்காங்க வங்கி ஊழியர்கள். அதை கேட்டு அதிர்ச்சியான வாடிக்கையாளர், நான் பணத்தை எடுக்கவே இல்லை, எப்படி என்னுடைய பணம் போயிருக்கும்னு வங்கியில உள்ள உயர் அதிகாரிகள் கிட்ட போய் கேட்டிருக்காரு. சார், நீங்க பணத்தை எடுத்திருக்கீங்க, பணம் எடுத்த மாதிரி உங்க செல்போன் நம்பருக்கு கூட மெசேஜ் போயிருக்குது, எடுத்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தன்னுடைய செல்போனை காட்டி எந்த மெசேஜும் வரல சார்னு சொல்லியிருக்காரு அந்த வாடிக்கையாளர். உங்க செல்போன் நம்பரை சொல்லுங்க, பணம் எடுத்ததற்கான மெசேஜை நாங்க காட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தன்னுடைய செல்போன் நம்பரை சொல்லியிருக்காரு அந்த வாடிக்கையாளர். ஆனா அந்த வாடிக்கையாளர் சொன்ன நம்பர் வேற, பணம் எடுத்திருக்கிறதா வங்கியில இருந்து மெசேஜ் போன செல்போன் நம்பர் வேறையா இருந்திருக்குது. அதனால குழப்பமான வங்கி உயர் அதிகாரிகள் டெபாசிட் பண்ணியிருக்கிற எல்லா வாடிக்கையாளர்களுடைய செல்போன் நம்பருக்கும் போன் பண்ணியிருக்காங்க. போன் அட்டன் பண்ணி பேசின எல்லோருமே ஐசிஐசிஐ வங்கியில பணம் டெபாசிட் பண்ணின வாடிக்கையாளர்கள் மாதிரியே தெரியல. அதோட கிட்டத்தட்ட 41 வாடிக்கையாளர்களுடைய பணமும் எடுக்கப்பட்டிருந்தது. அதனால தீவிர விசாரணையில இறங்கியிருக்காங்க வங்கி அதிகாரிகள். அப்பதான் வங்கியில வேலை பார்க்கிற ஒரு லேடி கருப்பு ஆடுதான் கோடிகளை அமுக்கி இருக்கிற விவரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் லக்கி பாஸ்கர் பட பாணியில பணத்தை சுருட்டி இருக்காங்க அந்த பெண் அதிகாரி. ஐசிஐசிஐ வங்கியில ரிலேஷன்ஷிப் மேனேஜரா சாக்ஷி குப்தாங்கிறவங்க வேலை பார்த்திருக்காங்க. ஷார்ட் டைம்ல கோடியா சம்பாதிக்கணும், அந்த பணத்துல ஜம்முன்னு வாழணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய கனவு. அதுக்காக அவங்க கையில எடுத்த ஸ்மார்ட் ஆபரேஷன் தான் வாடிக்கையாளர்களுடைய பிக்ஸ்ட் டெபாசிட். 2020 இருந்து 2023 வரைக்கும் உள்ள 41 வாடிக்கையாளர்களுடைய 110 பிக்ஸ்ட் டெபாசிட் கணக்குகள்ல இருந்து 4.58 கோடியை சுருட்டி இருக்காங்க. டெபாசிட் பண்ணவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வங்கி கணக்கோட வாடிக்கையாளர்கள் இணைச்சிருக்கிற செல்போன் எண்களுக்கு பதிலா தன்னுடைய சொந்த பந்தங்களுடைய செல்போன் எண்ணை மாத்தி இருக்காங்க. அதனால பேங்க் சம்பந்தமான எந்த மெசேஜும் வாடிக்கையாளர்களுக்கு போகவே இல்லை. டெபாசிட் காலம் முடிகிற நேரம்தான் அதை பத்தி வாடிக்கையாளர்கள் யோசிப்பாங்க அப்படிங்கிறது தான் சாக்ஷி குப்தாவுடைய கணக்கே. அதனாலதான் எல்லாமே பார்த்து காய் நகர்த்தி இருக்காங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து 4.58 கோடியை நேக்கா எடுத்த சாக்ஷி குப்தா நினைச்சபடியே அந்த பணத்தை குட்டி போட வைக்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. இனிமேல் பல மடங்கு பணம் பெருக போகுதுன்னு கனவுல மிதந்த சாக்ஷி குப்தாவுக்கு ஷேர் மார்க்கெட் அதல பாதாளத்துல இறங்கி அதிர வச்சிருக்குது. அதனால வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து சுருட்டின டெபாசிட் பணத்தை சாக்ஷி குப்தாவால திரும்ப செலுத்த முடியல. ஆனாலும் வாடிக்கையாளர்கள் யாரும் எதுவுமே கேட்காததால எப்போதும் போல வங்கிக்கு வந்து போயிருக்காங்க சாக்ஷி குப்தா. இதுக்கு மத்தியில தான் ஒரு வாடிக்கையாளர் அவசர தேவைக்கு டெபாசிட் பணம் எடுக்கிறதுக்காக பேங்குக்கு வந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் லேடி லக்கி பாஸ்கர் சாக்ஷி குப்தாவுடைய குறுக்கு வேலையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது.
செய்யறதை எல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அக்காவுடைய திருமணத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியா இருந்த சாக்ஷி குப்தாவை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க காவல்துறையினர். ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னா இப்படி இருக்கணும்னு பலர் மெச்சுக்கிற அளவுக்கு வங்கியில வலம் வந்த சாக்ஷி குப்தா இப்படி ஒரு திருட்டு வேலையை பார்த்திருக்கிறது வங்கி உயர் அதிகாரிகளுக்கே பெரிய ஷாக் தான். பணத்தையும் நகையையும் வீட்டில் வச்சா திருடன்கள் பயம். அதனால எங்க பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், பிசினஸ்னு அவங்க ஃபியூச்சருக்காக வங்கிகளை தேர்ந்தெடுத்து பணத்தை போடுறோம். ஆனா வேலையே பயிரை மேய்ஞ்ச மாதிரி வங்கியில உள்ளவங்களே பணத்தை சுருட்டுனா இனி யாரதான் நம்புறது, எங்க தான் பணத்தை சேமிக்கிறதுன்னு வருத்தம் தெரிவிக்கிற ஐசிஐசிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் சாக்ஷி குப்தா கிட்ட இருந்து எங்களுடைய டெபாசிட் பணத்தை மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணமே கையில நிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நோகாம குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா என்னைக்கு இருந்தாலும் மாட்டியே தீர்வோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சிறந்த உதாரணம். வெள்ளை துணியால் சுத்தப்பட்டு கிடந்த இளம் பெண்ணின் தலையை பார்த்து அரண்டு போன மக்கள். 5 கிலோமீட்டர் தூரத்தில் வீசப்பட்டிருந்த முண்டம். இளம் பெண்ணை வெட்டி கொலை செய்தது யார் என தெரியாமல் விழிப்புதுங்கிய காவல்துறை. துண்டு சீட்டால் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். பெற்ற தாயே மகளுக்கு வில்லியாக மாறியது ஏன்? 19 வயது இளம் பெண்ணுக்கு என்ன நடந்தது? குற்றவாளிகள் சிக்கினார்களா? ஐந்தாம் தேதி காலையில கால்வாய் வழியா 2-3 பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கால்வாய்க்கு பக்கத்துல தெரு நாய்கள் ரொம்ப நேரமா குறைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அத கவனிச்ச சிலர் எதுக்காக நாய்கள் இப்படி குறைச்சுக்கிட்டே இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தப்போ அங்க இருந்த கோர காட்சியை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு இளம் பெண்ணுடைய தலை துண்டிக்கப்பட்டு வெள்ளை துணியால சுத்தப்பட்டு கிடந்திருக்கு. அதே மாதிரி 5 கிலோமீட்டர் தூரத்துல தலை இல்லாம ஒரு முண்டம் கத்தியால குத்தி கிழிக்கப்பட்டு கிடந்திருக்குது. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தனியா கிடந்த தலையையும் உடல் பாகங்களையும் கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்பதான் போலீஸுக்கு கிடைச்ச தலை, உடல் ரெண்டுமே ஒரே இளம் பெண்ணுடையது அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. அடுத்து அந்த பொண்ணு யாரு, தலை தனியா முண்டம் தனியா வெட்டி வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. உடல் பாகங்கள் கிடந்த இடத்துல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு சோதனை பண்ணி இருக்காங்க. ஆனா அப்படி எதுவும் அந்த இடத்துல கிடைக்கல. ஒதுக்குப்புறமான ஏரியாங்கிறதால பெரிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்களும் இல்ல. என்னடா இந்த கேஸ்ல எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தப்பதான் இளம் பெண் போட்டிருந்த சட்டை பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு சீட்டை கைப்பற்றி அதை பிரிச்சு பார்த்தப்போ அதுல ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு பேரும் இருந்திருக்குது. அதை வச்சுதான் கொல்லப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் மீரட்டை சேர்ந்த தன்சிகாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தன்சிகாவை இப்படி கொடூரமா கொண்டது மட்டுமில்லாம உடலை துண்டு துண்டா வெட்டி பல்வேறு இடங்கள்ல வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. 19 வயசான தன்சிகா மீரட்ல இருக்கிற பிரைவேட் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் அதே ஏரியாவில் இருக்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி 2 பேரும் 1 வருஷத்துக்கு மேல உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல இவங்களுடைய காதல் விவகாரம் தன்சிகாவுடைய அம்மா ராகேஷ் தேவிக்கு தெரிய வந்து பெரிய பிரளயமே வெடிச்சிருக்குது. நம்ம குடும்பத்துக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் செட் ஆகாது, குடும்ப மானத்தை வாங்காம அந்த பையனை மறந்துருன்னு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ராகேஷ் தேவி. காதலையும் காதலனையும் மறந்துட்டு நாங்க கை காட்டுற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தன்சிகாவை கண்டிச்சிருக்காங்க.
காதல் விஷயம் தெரிஞ்சதிலிருந்தே தன்சிகா வீட்டுல ஒரே பிரச்சனையாதான் இருந்திருக்கு. ராகேஷ் தேவி காதலை கைவிட சொல்லியும் தன்சிகா தொடர்ந்து தன்னுடைய காதலன் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ராகேஷ் தேவி குடும்பத்துல யாருமே லவ் மேரேஜே பண்ணதில்லை. ஏன்னா லவ்னாலே அவங்க வீட்டில் ஏதோ சட்டவிரோத செயல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. தெரிஞ்சவங்களுடைய மகன்னு யாராவது லவ் பண்ணாலே ரொம்ப ஏளனமாக பேசுவாங்களாம் ராகேஷ் தேவி. சொல்லப்போனா காதலுக்கு வெள்ளியாவே இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் அவங்களுடைய மகள் தன்சிகாவே லவ்ல விழுந்திருக்காங்க. பல முறை காதலை கைவிட சொல்லியும் தன்சிகா கேட்குற மாதிரியே தெரியல. அதனால கடுப்பான ராகேஷ் தேவி மகளை விட குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணதோட ஆசையா பெத்து வளர்த்த மகளையே கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக தன்னுடைய மகன் மோனுவையும் தம்பிகளான கமலா சிங், சமர் சிங் 2 பேரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தன்சிகாவுக்கு நாள் குறிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு பெட்ரூம்ல உட்கார்ந்து காதலன் கிட்ட பேசிட்டு இருந்த தன்சிகாவை குடும்பத்தோட சேர்ந்து போல்ட் கட்டரை வச்சு தாக்கிட்டு அரிவாளால தலைய துண்டா வெட்டி இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது மதியம் 1 மணிக்கு. அதுல தன்சிகா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. ஈவு இரக்கம் இல்லாம பெத்த மகளையே கொலை பண்ண ராகேஷ் தேவி கொலை கேஸ்ல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகளுடைய தலை பகுதியையும் உடம்பையும் ஒரு வெள்ளை துணியால சுத்தி வச்சிருந்திருக்காங்க. இப்ப சடலத்தை வெளியே எடுத்துட்டு போனா மாட்டிப்போம்னு நினைச்ச குடும்பத்தினர் இருட்டுனதுக்கு அப்புறம், அதாவது இரவு 11 மணிக்கு மேல துணியால சுத்தி வச்சிருந்த உடல் பாகங்களை கார் டிக்கியில வச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கால்வாயில தலை பகுதியை வீசி இருக்காங்க. அதோட அங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல உடல் பகுதியை வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. தாய் ராகேஷ் தேவி கொடுத்த வாக்கு மூலத்தை வச்சு அவங்களையும் கொலைக்கு உடந்தையா இருந்த மகன் மோனு, தாய் மாமன்கள் கமல் சிங், சமர் சிங்னு மொத்தம் 4 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஏற்கனவே 7 பேருடன் டும் 8வது மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுவதற்காக பியூட்டி பார்லரில் ஜாலியாக மேக்கப் போட்டு கொண்டிருந்த கல்யாண ராணி வருங்கால மனைவியின் ஹேண்ட்பேக்கை யதார்த்தமாக திறந்து பார்த்த பஞ்சாயத்து உறுப்பினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தாலி கட்டும் கடைசி நேரத்தில் கல்யாண ராணியின் குட்டு வெளியே வந்தது எப்படி? கல்யாண ராணியின் ஹேண்ட்பேக்கில் அப்படி என்ன இருந்தது? கடவுள் இருக்கான் குமாரி என்பது போல 8வது மாப்பிள்ளை தப்பியதன் பின்னணி என்ன? பியூட்டி பார்லரும் கல்யாண மண்டபமும் அடுத்தடுத்த பில்டிங் தான். அதனால பார்லர்ல வச்சே மேக்கப் போட்டுடலாம்னு மணப்பெண்ணுக்கு பார்த்து மேக்கப் போட்டிருக்காங்க பியூட்டிஷியன்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுதுன்றதால மண்டபத்துல சொந்த பந்தங்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிருக்குது. அப்போ பார்லருக்கு வந்த மாப்பிள்ளை வருங்கால மனைவியுடைய ஹேண்ட்பேக்கை சும்மா திறந்து பார்த்திருக்காரு. அப்போ பேக்ல ஒரு சர்டிபிகேட்டை பார்த்து மாப்பிள்ளை அதிர்ச்சி ஆனதோட போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சைலண்டா நேர்ல வர வச்சிருக்காரு. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு வந்த போலீஸ் கிட்ட அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து, மாப்பிள்ளை நீங்களே விசாரிச்சுக்கோங்க, அந்த பொண்ணு பார்லருக்குள்ளதான் இருக்காங்கன்னு கை காமிச்சிருக்காரு. மேக்கப் போட்டு கல்யாணத்துக்கு தயாரா இருந்த பொண்ணுகிட்ட சர்டிபிகேட்டை காமிச்ச போலீசார் 45 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க, எப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க வேலைக்கு பேரு என்னன்னு கேட்டிருக்காங்க. காவலர்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் திருன்னு முழிச்ச மணப்பெண்ணுக்கு மேக்கப்பே உருகி ஊத்துற அளவுக்கு வேர்த்து கொட்டி இருக்குது. விசாரணையில இருந்து தப்பிக்க முடியாம திணறின மணப்பெண் பல உண்மைகளை சொல்லி அதிர வச்சிருக்காங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்துல உள்ள ஆரியநாடு பகுதியை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர் மணப்பெண் தேவைன்னு மேட்ரிமோனியில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு.
அப்போ கோட்டயம் பக்கத்துல உள்ள காஞ்சிராமட்டம் பகுதியை சேர்ந்த 35 வயசான ரேஷ்மாங்கிற பொண்ணு பஞ்சாயத்து உறுப்பினரை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்காங்க. ரேஷ்மாவை நேர்ல மீட் பண்ணின பஞ்சாயத்து உறுப்பினருக்கும் பொண்ணை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கு பிறகு கல்யாண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இனிமேல் தான் ட்விஸ்டே இருக்குதுன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாம போயிடுச்சு. கல்யாணத்துக்காக மணப்பெண்ணுக்கு பியூட்டி பார்லர்ல மேக்கப் போட்டிருக்காங்க. அப்போ அங்க வந்த மாப்பிள்ளை வருங்கால மனைவியுடைய ஹேண்ட்பேக்கை யதார்த்தமா திறந்து பார்த்திருக்காரு. அதுல 45 நாளைக்கு முன்னாடி ரேஷ்மாவுக்கும் இன்னொரு ஆணுக்கும் திருமணம் நடந்ததா ஒரு சர்டிபிகேட் இருந்திருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி ஆனாலும் மொத்த உண்மையையும் கண்டுபிடிக்கணும்னு மாப்பிள்ளை போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து அங்க வந்த போலீசார் விசாரிச்சப்பதான் தெரியுது, ரேஷ்மாவுக்கு ஒரு கல்யாணம் மட்டும் நடக்கல, 7 கல்யாணம் நடந்திருக்குது அப்படிங்கிற விவரமே. ஒவ்வொருத்தரா மேரேஜ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நகை பணத்தை சுருட்டிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறதுதான் ரேஷ்மாவுடைய ப்ராசஸே. அதுவும் பணக்கார ஆண்களை குறி வச்சுதான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்காங்க ரேஷ்மா. 7 ஆண்களை ஈஸியா ஏமாத்தின ரேஷ்மா 8வது மாப்பிள்ளை கிட்ட கெட்டி மேளத்துக்கு முன்னாலேயே வசமா மாட்டிக்கிட்டாங்க. ரேஷ்மாவுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பார்க்க அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பக்காவா ஆண்களுக்கு அல்வா கொடுத்த கல்யாண ராணி சிறையில இருந்து வெளியே வந்து அடுத்த கல்யாணம் எப்படி பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம். இரவு பணிக்கு செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்ட கணவன் திடீரென பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பிய போது மனைவி இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சி. மனைவியின் தலையை வெட்டி பைக்கில் வைத்து காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று சரணடைந்த பகீர் சம்பவம். கை குழந்தையுடன் இனிமையாக சென்ற வாழ்க்கையில் புயல் வீசியது எப்படி? அப்பாவி கணவன் கொலைகாரன் ஆனது ஏன்? அதிகாலை 3 மணி இருக்கும். காலிங் பெல் சத்தம் கேட்டிருக்குது. சவுண்டு கேட்டு படபடன்னு எந்திரிச்ச மனைவி அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா? 7 மணிக்கு மேலே தானே அவர் வருவாரு. அப்படின்னா இந்த நேரத்தில் யாரு காலிங் பெல் அடிக்கிறது? திறக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே கதவை திறந்திருக்காங்க. அப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு போன கணவன் வழக்கத்தை விட சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மனைவிக்கு பயத்துல கை கால் எல்லாமே நடுங்கி இருக்குது. என்னாச்சு, ஏன் பேயறிஞ்ச மாதிரி முழிக்கிறன்னு கணவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ பெட்ரூம்ல இருந்து அரைகுறை ஆடையோட ஒரு ஆண் ஓடி போயிருக்கான். அப்பதான் மனைவியுடைய நடுக்கத்துக்கான காரணமே கணவனுக்கு தெரிஞ்சிருக்குது. உனக்கு எத்தனை டைம் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அப்பெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு உன்னுடைய புத்திய காட்டிட்டு தானே. இனிமேல் யார் சொன்னாலும் நீ திருந்த மாட்ட, அட்வைஸ் எல்லாம் உனக்கு தூசு மாதிரி காத்துல ஊதி விட்டுருவன்னு சொன்ன கணவன் இனி நீ இந்த உலகத்திலேயே இருக்க வேண்டாம்னு அறிவாளால மனைவியுடைய தலைய தனியா வெட்டி எடுத்திருக்கான். முண்டத்தை அப்படியே நடு வீட்டில் போட்டுட்டு மனைவியுடைய தலையை மட்டும் பைக்ல முன்னாடி வச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் கணவன். அரை தூக்கத்துல இருந்த காவலர்கள் ரத்தம் வடிய வடிய பைக்ல இருந்த ஒரு பொண்ணுடைய தலையை பார்த்து பதற்றத்தோடையே கண்ணை கசக்கி இருக்காங்க. அப்போ சார் என்னைய அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த பைக்ல வந்த நபர் சொல்லி இருக்காரு. அடுத்து அந்த நபர்கிட்ட விசாரிச்சப்பதான் காவலர்களுக்கே என்ன நடந்ததுங்கிற உண்மை தெரிய வந்திருக்குது. கர்நாடகா மாநிலம் ஹெப்பகோடியை சேர்ந்த மானசாவை கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால சங்கர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஹீலாலிக்கே பகுதியில குடியிருந்த இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. தினமும் நைட் ஷிஃப்ட்டுக்கே வேலைக்கு போற கணவன் பகல்லையும் தூங்குறதால கல்யாணத்துக்கு பிறகு தம்பதிக்குள்ள பெருசா ஒரு அன்போ அக்கறையோ இல்லாம இருந்திருக்குது. அதனாலேயே அடிக்கடி சண்டையும் வந்திருக்குது. இதுக்கு மத்தியில தான் மானசாவுக்கு பக்கத்து தெருவில் உள்ள முகில் அப்படிங்கிற இளைஞர் கூட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. மனைவி அந்த இளைஞர்கிட்ட பேசியிருந்த செல்போன் பேச்சு
ரொமான்டிக் SMS எல்லாத்தையும் பார்த்த சங்கர், எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? நமக்குள்ள சண்டை வந்தது உண்மைதான். அதுக்காக வேற ஒருத்தனோட எப்படி வாழ முடியும்? நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதோட எதிர்காலத்தை பார்க்கணும்னு மனைவிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அழுது கணவனுடைய காலில் விழுந்த மானசா இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முகில்கிட்ட பேசி பழகிறத மானசா நிறுத்தவே இல்லை. அதுவும் கணவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு போன பிறகு முகிலை வீட்டுக்கு வர வைக்கிற மானசா விடிஞ்சும் விடியாமலும் அந்த இளைஞரை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் அந்த இளைஞரை வீட்டுக்கு வரவழைச்சு தனிமையில இருந்திருக்காங்க. ஆனா வேலைக்கு போன கணவன் வழக்கத்தை விட சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்ததால கையும் களவுமா சிக்கிக்கிட்டாங்க மனைவி. இனிமே உனக்கு அட்வைஸ் எல்லாம் வேலைக்காகாது, அறிவால் தான் வேலைக்காகும்னு மனைவியுடைய தலையை வெட்டி தனியா எடுத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்காரு கணவன். தகாத உறவால மனைவியுடைய உயிரும் போய் கணவனும் ஜெயிலுக்கு போயிட்டதால 3 வயசு பிஞ்சு குழந்தை தான் யாருடைய ஆதரவும் இல்லாம தவிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. லிவிங் டுகெதர் முறையால் சென்னையில் நிகழ்ந்த கொலை சம்பவம். தனது அழகால் ஆண்களை மயக்கி லட்சக்கணக்கில் பணம் பறித்து ஏமாற்றிய பெண், மதுவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொல்லப்பட்ட கொடூரம். ஆண்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காகவே பெண்ணை வளர்த்த பெற்றோர். போலி காதலும் வஞ்சமும் சூழ்ச்சியும் பெண்ணை படுகொலையில் தள்ளியது எப்படி? பாலமுருகன் நித்யாங்கிற ஜோடி லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு டீச்சர்ஸ் காலனியில இருக்கிற வீட்டுக்கு வந்த பாலமுருகன் பெட்ரூம்ல நித்யா இருந்த கோலத்தை பார்த்து ஷாக் ஆகி இருக்காரு. நித்யா வாயில நுரை தள்ளியபடி கொடூரமான முறையில மயங்கி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியான பாலமுருகன் உடனே அவசர உதவியின் 108க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நித்யாவை பரிசோதனை பண்ணி அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அங்க வந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. நித்யாவுக்கு என்னாச்சு, எப்படி உயிரிழந்தாங்க, இந்த வீட்டில் அவங்க கூட யார் இருந்தாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. அதே சமயம் 108க்கு இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. நான் தான் சார் தகவல் கொடுத்தேன்னு பாலமுருகன் சொல்லியிருக்காரு. நீங்க யாரு, உங்களுக்கும் நித்யாவுக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வரோம். வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நித்யா இப்படி இருந்தாங்க சார்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காரு பாலமுருகன். அதுக்கு பிறகு நித்யாவுடைய வீட்டை முழுமையா சோதனை பண்ணிட்டு இருந்த காவலர்கள் கண்ணுல ஒரு மது பாட்டிலும் பக்கத்துல தூக்க மாத்திரை பாட்டிலும் சிக்கியிருக்கு. 2யும் கைப்பற்றின போலீஸ் பாலமுருகன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. நீங்க வீட்ல இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ மது பாட்டில் எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாம தூக்க மாத்திரை பாட்டிலும் கிடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சார், என்ன கொலையாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்க, மது பாட்டில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க, அதுக்கப்புறம் உண்மையை நாங்க கண்டுபிடிச்சோம்னா வேற விதத்துல விசாரிக்க வேண்டி இருக்கும்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா பாலமுருகன் தான் சொன்னதையே தான் திருப்பி சொல்லியிருக்காரு. என்னடா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கானேன்னு குழம்பி போன போலீஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு நித்யா வீட்டுக்கு யார் யார் வந்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா CCTV கேமராக்களையும் ஒன்று விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல 5ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நித்யா வீட்டுக்கு ஒரு இளைஞர் வந்ததும் 3 மணிக்கு அந்த இளைஞர் அங்கிருந்து கிளம்பி போனதும் பதிவாகி இருந்திருக்கு. அந்த CCTV காட்சியை பாலமுருகன் கிட்ட காட்டி இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும் சார், இவர் நித்யாவுடைய எக்ஸ் லவர் சந்தோஷ்குமார் சேலத்துல இருக்காருன்னு சொல்லியிருக்காரு பாலமுருகன். அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு புரிஞ்சிருக்கு.
அதுக்கப்புறம் சந்தோஷ்குமாரோடைய நம்பருக்கு ஃபோன் பண்ண கொடுங்கையூர் போலீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு, ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லவே அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காம அடுத்த 6 மணி நேரத்துல சென்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில தான் போலீஸையே அதிர வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. 26 வயசான நித்யாவுக்கு திருச்சி தான் சொந்த ஊரு. குடும்பம் வறுமையில இருக்கிறதால வேலை தேடி சென்னைக்கு வந்த நித்யாவுக்கு அம்பத்தூர்ல இருக்கிற ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லோரும் ராயலா இருந்ததை பார்த்த நித்யாவுக்கு நம்மளும் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்குது. ஆனா அதுக்கு பணம் தான் இல்லை. அந்த நேரத்துல தான் நித்யா குறுக்கு புத்தியில யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண நித்யா அரை நிர்வாணமா லைவ்ல பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டா ஐடியை பார்த்த ஆண்கள் நித்யாவுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட முழு நிர்வாணத்துக்கு ஒரு அமௌண்ட், அரை நிர்வாணத்துக்கு ஒரு அமௌண்ட், கால் நிர்வாணம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்னு விலை பேசி கட்டுக்கட்டா பணம் பார்த்திருக்காங்க. வீடியோ காலில் முன்ன பின்ன தெரியாத ஆண்கள் கிட்ட பேசினா என்ன தப்பு, பணம் தேவைப்படுது அதனால பேசுறோம்னு தனக்கு தானே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இந்த வேலையில இறங்கினாங்க. வீடியோ காலில் நிர்வாணமா பேச ஆரம்பிச்சதும் நித்யா வங்கி கணக்குல கட்டுக்கட்டா பணம் ஏற ஆரம்பிச்சிருக்குது. இப்படி பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ண நித்யாவுக்கு ஃபேஸ்புக்ல அறிமுகமானவர் தான் சந்தோஷ்குமார். நித்யாவுடைய அழகுல மயங்கின சந்தோஷ்குமார் நித்யா யாரு என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியாம லவ் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்களால தான் நம்ம கெரியரே வீணாக போகுது அப்படிங்கிறது சந்தோஷுக்கு அப்ப தெரியல. சந்தோஷ்குமாருக்கு சேலம் தான் சொந்த ஊரு. நித்யாவை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்த சந்தோஷ் பாடியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 2 பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சந்தோஷ தன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க நித்யா. பையன் யாரு என்ன ஏதுன்னு கேட்காம பணக்காரன்னு தெரிஞ்சதும் சந்தோஷ வாய்க்கு 100 தடவை மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருக்காங்க நித்யாவுடைய பெற்றோர். அவர் பேச்சையும் நித்யாவுடைய பேச்சையும் அவங்க குடும்பத்துடைய அக்கறையையும் பார்த்து வியந்து போன சந்தோஷ் நமக்கு வருங்கால மனைவியா வரப்போறவதானேன்னு நித்யா வீட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு. நாட்கள் போக போக நித்யா நிறைய ஆண்கள் கிட்ட தவறான முறையில பேசுறத தெரிஞ்சு உடைஞ்சு போன சந்தோஷ் அவங்க கிட்ட இருந்து முழுசா விலகி இருக்காரு. அதனால ஆத்திரமான நித்யா சந்தோஷ் கூட தனிமையில இருந்த வீடியோவை காட்டி என் கூட தான் இருக்கணும்னு மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை காட்டி சந்தோஷ் கிட்ட இருந்து 9 லட்சம் வரை பணத்தை கறந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல பாடியில இருந்து வீட்டை காலி பண்ணி கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனில வாடகைக்கு வீடு பார்த்து குடியேறி இருக்காங்க நித்யா. அங்க வந்ததும் அந்த தெருவில் இருக்கிற பாலமுருகன் கூட நித்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர் கூடயும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அப்பவும் சந்தோஷ படாத பாடுபடுத்தி இருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில வீட்டுல இருந்த பாலமுருகன் கிட்ட தன்னுடைய அப்பா அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க, நீ இங்க இருந்தா யாரு என்னன்னு கேட்பாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க நித்யா. அதுக்கப்புறம் சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணவங்க உன்கிட்ட பேசணும், நான் முன்ன மாதிரி இல்ல திருந்திட்டேன், ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்லி அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதோட வரும்போது மது பாட்டிலையும் வாங்கி வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா நித்யாவுக்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. நித்யா கொடுத்த டார்ச்சர்ல மன உளைச்சல்ல இருந்த சந்தோஷ்குமார் நித்யாவை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காரு. இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச சந்தோஷ் மது பாட்டிலோட நித்யா வீட்டுக்கு போயிருக்காரு. கூடவே தூக்க மாத்திரையையும் எடுத்துக்கிட்டு போனவரு மதுவுல தூக்க மாத்திரையை கலந்து நித்யாவுக்கு கொடுத்திருக்காரு. போதை தலைக்கேறினதும் சந்தோஷ தனிமையில இருக்க சொல்லி வற்புறுத்தின நித்யாவை தலையணையால அமுக்கி கொன்னிருக்காரு. அதோட பீரோவில் இருந்த நித்யாவுடைய 25 சவரன் தங்க நகைகளையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு. அடுத்து கொலையாளி டாக்டர் சந்தோஷ்குமாரை அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.
நிகழ்தகவு.